ஒர்க் கத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா, ஸ்டூடெண்டா இருந்துட்டு வந்து நல்லா ஹெவி பிளவுஸ் போட முடியுமா, இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம். எங்க ஸ்டூடெண்டோட ஒர்க் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணவே மாட்டீங்க. இப்ப இந்த பிளவுஸ் போட்டது கூட பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்டூடெண்ட் தான். ஆரி பத்தி எதுவுமே தெரியாம வந்து கத்துட்டு அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இது. ஒரு 1 month 1.5 months முடிச்ச உடனே இந்த அளவுக்கு ஒரு பிளவுஸ் போடுற அளவுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இப்ப இந்த பிளவுஸ் போட்ட ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளவுஸ் எல்லாம் போட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை அவங்க ஒரு பிசினஸாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ஒரு பிளவுஸ் கொண்டு வர சொல்லி நான் அவங்களுக்காக டிஸ்பிளே வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபினிஷிங் எல்லாம் ஒரு டிசைனை விட இன்னொரு டிசைன் மாறியே இருக்காது. ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ ஆரி போடணும்னா சும்மா யார் வேணாலும் போடலாம், பட் அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ரொஃபஷனலா நம்மளை காட்டும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டிச்சஸ்ல இருந்தே வந்து ப்ராப்பரா எப்படி வந்து ஷேப் வந்து மெயின்டைன் பண்ணணும், பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்கா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறோம். ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் இது. ஸோ கீழே தனியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ணி இதில் ஃபுல்லாகவே வந்து பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேட் ஃபினிஷிங்ல கீழே ஹேங்கிங்லாம் கூட இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஆரி கத்துக்கணும் அப்படின்னா பிகினர் அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு எதுவுமே ஆரி பத்தி தெரியலனாலும் நீங்க தாராளமா எங்க இன்ஸ்டியூட்ல இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா ஆரி ஒர்க் கிளாஸ் கத்துக்கலாம்.